அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கதை முடிந்தது. திமுக எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட்டி பரபரப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றிருக்காரு. இருந்தாலுமே ஆட்சி அமைப்பதற்காக இன்னும் 12 சீட்டுகள் பார்த்திங்கன்னா தேவைப்படும் நிலையில் அதிரடியாக பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயே படுதோல்வி அடையக்கூடிய அளவிற்கு பார்த்திங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைந்தது. இருந்தாலுமே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்த நிலையில் தான் ஒரு அரசியலிலே பார்த்தோன்னா அவருக்கு தலைமையத்திலே ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்த நிலையில் திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய அளவுக்கு தான் சம்பவம் மேலே சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை பார்த்தோன்னா அதிரடியாக வெற்றி பெற்ற திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள் அதிரடியாக தாவேக்கள இணையத்துக்கான ஏற்பாடுகள் பார்த்தோன்னா இப்போ நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதிரடியாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்டி காத்த கோட்டையை உடைக்கக்கூடிய அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்த ஆப்பரின் அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தாவேக்கள இணையத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் 12 சீட்டுகள் தேவைப்படும் நிலையில் இதில் பார்த்தீங்கன்னா வரவர்களுக்கு அமைச்சர் பதவி உறுதி அப்படின்றத இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் தான் அதிரடியாக வெற்றி பெற்ற திமுக இருக்கக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்கள் அதிரடியாக பார்த்தீங்கன்னா அந்தர்பல்ட்டி அடித்திருக்காங்க. இதில் கூட்டணி வைத்த கூட்டணி கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக தாவேக்கள இணையத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா விசிகாவும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய கூட்டணி கட்சிகளுமே சரி பார்த்தீங்கன்னா தாவேக்கள இணையத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இப்போ நடந்துடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைத்து ஏற்பாடுகளுமே நடக்க போகுது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் விளங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருடத்தில் திமுகவுடைய கட்சி இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் சென்றாங்க அப்படின்னா அதிரடியாக திமுகவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடறதுக்கான ஆட்களே இல்லாத அளவிற்கு சம்பவம் மேலே சம்பவம் நடக்க போகுது. இதில் தான் பார்த்தீங்கன்னா கட்டி காக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடி இருக்குது. பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்கள் அதிரடியாக தாவேக்கள இணையத்துக்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்திருக்கு. இப்போ அரசியலில் பெரும் பரபரப்பையும் புதிய திருப்பத்தையும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ப்புகளை அனைத்துமே பயன்படுத்தி கொள்ளும் அளவிற்கு இப்போ சம்பவம் மேலே சம்பவம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. கட்டாயம் திமுகலேருந்து வரக்கூடிய அனைவருக்குமே நிறைய முக்கியமான பொறுப்புகள் இருக்குது அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.